செம்பவாங் பார்க். இந்த செம்பவாங் பார்க் வந்து 15 ஹெக்டேர் பரப்பளவோடு சேர்ந்தது. வாங்க பார்க்கலாம் இந்த செம்பவாங் பார்க் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடியது தான் செம்பவாங் பார்க். இந்த 15 ஹெக்டேர் சைஸ் உள்ள இந்த செம்பவாங் பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த செம்பவாங் பார்க்குக்கு வர்றதுக்கு செம்பவாங் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் 882 பஸ் எடுத்தோம்னா நம்ம அங்கே வந்துடலாம். அப்படி இந்த பார்க்குக்கு வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது. இந்த பார்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். நம்ம இதில் என்ட்ராகும்போது இந்த லெட்டர்ஸை பார்க்கலாம், செம்பவாங் பார்க்குன்ட்டு. இதில் வெளியே வரும்போதே நம்ம இந்த மேலே வரக்கூடிய கண்டிஷனில் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் கார் பார்க் 2. ஸோ இந்த இடங்களில் நம்ம காரில் வந்தோம்னாலும் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. ஹெவி வெஹிக்கிள் இந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் ஓவர் நைட் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த செம்பவாங் பார்க்கில் கார் பார்க் வசதியோட ஒரு நல்ல வசதியோடவும் இருக்குது. நாம் இதில் உள்ள என்ட்ராகும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான ஷெல்ட்ரு, நமக்கு இந்த இடத்துல உட்கார்றதுக்கும் வசதியோடு இருக்குது. நம்ம இந்த செம்பவாங் பார்க்கில் என்ட்ராகும்போதே நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம வந்து இறங்கணும். ஆனால் இந்த இடத்துலையும் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கலாம். இந்த இடத்துல உள்ள என்ட்ராகும்போது தான் நம்ம இந்த இடங்கள் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இந்த இடங்களில் பாபிக்யூ பிட் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த பார்க்கில் உள்ள என்ட்ராகும்போதே நமக்கு திசை காட்டி போல் ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் கொடுத்து அந்த வடிவத்திலே பண்ணி நம்ம எந்த திசையை நோக்கி நிற்கிறோம் அப்படின்னு எல்லாம் இதில் தெரியுது. சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட்டுன்னு எல்லா திசைக்கேற்றால நமக்கு அந்த இடங்களில் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த செம்பவாங் பார்க் வந்து ஒரு ஸ்மோக் ஃப்ரீ பார்க்கு. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும் இந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறது. இந்த இடத்துல ஆராய்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தாவரங்களோடு சேர்ந்த ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ உயரத்தில் வளரும், எப்படியெல்லாம் இலைகள் இருக்கும், எப்படியெல்லாம் பூக்களும் இருக்கும் அப்படின்னு அந்த ஆராய்டு இனத்தோடு சேர்ந்த அந்த தாவரங்களை பற்றியும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த இடங்களில் பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம இதில் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல உட்கார்றதுக்கும் வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் அந்த ஆராய்டு கலெக்ஷனோட நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த செம்பவாங் பார்க்கில். இந்த கார் பார்க்கை சுற்றி நம்ம நடந்து வர்றதுக்கே ஒரு நல்ல அழகான இடமா இருக்கும். இந்த இடங்களில் நீங்கள் நின்று பார்க்கலாம். உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லா இடங்கள்லையும் வசதி இருக்குது. அதே போல் மரங்களெல்லாம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கிறதுனால வெளியில் உள்ள டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த பார்க்குக்குள்ளால் மெயினான உள்ள வழியை விட இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது. இந்த கார் பார்க்கில் அந்த பக்கமும் போகிற வழி இருக்குது. அப்படி இந்த இடங்களில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வசதி இருக்குது. இந்த வழியில் போனோம்னா, நம்ம இப்போ போகிற வழியில் போனோம்னா டாய்லெட் வசதி இருக்குது. அதே போல் ப்ளே கிரவுண்டு வசதி இருக்குது. பாபிக்யூ பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது. உணவு கடைகளும் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வழியில் போனாக்கி அந்த பீச்சுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செம்பவாங் பார்க்கை பொறுத்தளவில் நம்ம நேச்சரில் நடந்து மட்டும் போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த செம்பவாங் பார்க். இந்த செம்பவாங் பார்க் கார் பார்க் 2லேருந்து நம்ம வரக்கூடிய வழியில் நம்ம அந்த இடத்துல காரை நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வரும்போது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் மனிதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு அழகான கலெக்ஷனாட்டு மரங்களை வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஈகாலிப்டஸ் மரம், இப்படி நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டோடு உள்ள மரங்களெல்லாம் அந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் நல்ல உயரமான மரங்களும் இந்த இடங்களில் அதிகமாக இருக்குது.
இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் செஸ்நட் மரங்களெல்லாம் அந்த காயோட நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த மரங்களை பார்த்தோம்னாலே அந்த மரத்தில் உள்ள பூக்கள், காய்கள், அதே போல் அந்த பூக்கள் மாறி அந்த பிஞ்சாக மாறி வர்றதுலேருந்து எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல வியூவாட்டாக இருக்குது இந்த சம்பவம் பார்க். நாம் இந்த பார்க்கில் நடந்து வரும்போதே ஒரு நல்ல ஒரு அழகான நேச்சர் ஃபீலிங், அந்த நேச்சர் வியூவோட நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த சம்பவம் பார்க்கில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் புதுசாட்டு வச்ச மரங்கள் எல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே பழமை வாய்ந்த மரங்களாக இருக்குது. நம்ம சில மரங்கள் சின்னதாட்டு இதில் வச்சுருக்கதை பார்க்கலாம், ஆனால் நிறைய மரங்கள் இதில் பழமையான மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. நமக்கு ஒரு சைக்கிளிங் போயிட்டு வர்றதுக்கும் இந்த பார்க் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த தர்பர்ட்டி கார்டன் இருக்குது. வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் சேர்ந்தால ஒரு நல்ல ஒரு அழகான இடமாட்டம் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தர்பர்ட்டி கார்டன். நாம் இதில் பார்க்க போகிறது தான் சம்பவம் பார்க்கில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டன். இந்த அலாட்மெண்ட் கார்டன் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. சம்பவம் பார்க்லேயும் இந்த அலாட்மெண்ட் கார்டன் இருக்குது. சிங்கப்பூரில் நிறைய நேச்சர் பார்க்கில் இந்த அலாட்மெண்ட் கார்டனுக்குள்ள இடம் இருக்குது. அதே போல் இந்த அலாட்மெண்ட் கார்டன் நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன செடி வைக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம வச்சுக்கலாம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சொந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணுறது போல். இது வந்து 3 வருஷத்துக்குள்ள கான்ட்ராக்ட். நம்ம என்பார்க்கில் போய் செக் பண்ணலாம். என்பார்க் வெப்சைட்டில் போய் அலாட்மெண்ட் கார்டன் ரெண்டல் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க 3 வருஷ கான்ட்ராக்டு. நீங்கள் எல்லா விதமான செடிகளையும் இந்த இடத்துல வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. அப்படி நிறைய செடிகளெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த இடங்கள் வசதியாக இருக்குது. நல்ல ஒரு அழகான இடமாவும் இருக்குது. இது வந்து நம்ம இயற்கையோட சார்ந்து இருக்கிறதுக்கு வசதியாட்டு இந்த அலாட்மெண்ட் கார்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடங்களில் ரெண்டல் எடுத்து விவசாயமும் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே போல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்பார்க் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் விவசாயம் பண்ணுறதுக்கு அதில் வசதி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடங்களுக்குள்ளால் நேராக போய் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஷெல்டரோடு இருக்குது. ஸோ இந்த சம்பவம் பார்க்கில் நிறைய இடங்கள் வசதி இருக்குது. ஒர்க் அவுட் வசதி, அதே போல் ஃபிட்னஸ் கார்னரு. நம்ம இந்த அலாட்மெண்ட் கார்டனை பொறுத்த அளவுலேயே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல நிறைய விதமான விவசாயங்கள் பண்ணலாம். இது வந்து வாட்டர் சப்ளை மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டனை எப்போவுமே நீட்டும் டைனியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுத்தமாட்டம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் கார்டனை தாண்டி நம்ம இதில் வெளியே வரும்போது ஃபிட்னஸ் கார்னர் வச்சுருக்காங்க. இந்த ஃபிட்னஸ் கார்னர் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வர ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்குது. ஸோ நம்ம இந்த இடங்களே பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வயசு லிமிட்டு கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு ஏற்றாலும் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடங்களில் சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த இன்ஃபென்டெல்லாம் நம்ம அந்த இடத்துக்குள்ளே விட முடியாது. ஸோ குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம், அதே போல் குழந்தைகளோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல இடம், எல்லா வயதினரும் சேர்ந்தால ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த சம்பவம் பார்க்.
இந்த சம்பவம் பார்க்கில் வாஷ்ரூம் வசதியும் இருக்கிறதுனால இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சம்பவம் பார்க். இந்த சம்பவம் பார்க்கில் பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வனவிலங்குகளுக்கும் நீங்கள் உணவளிக்கக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது. அதே போல் எந்த பார்க்கில் உள்ள ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் பண்ணக்கூடாது, செடிகளை பிடுங்கக்கூடாது, நோ லவுட் மியூசிக்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் கேம்பிங் பண்ண முடியாது. அதே போல் நோ ஸ்பீடிங், சைக்கிளிங்கில் நம்ம ஸ்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வனவிலங்கு அதே போல் பறவைகளுக்கு உணவளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வண்ணத்து பூச்சிகளையோ இல்லைனா பூச்சிகளையோ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அனிமலை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகளுக்கு உணவளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்கள் செல்லப்பிராணியை பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கயிறில். அதே போல் அந்த செல்லப்பிராணிகள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த இடத்துலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க் 2ல் தான் வந்தோம். கார் பார்க் 2லேருந்து வந்து அப்படியே நம்ம இந்த இடங்களுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இந்த ஃபிட்னஸ் கார்னரும் பார்த்துட்டோம். அதே போல் இந்த அலாட்மெண்ட் கார்டனையும் பார்த்துட்டோம். அலாட்மெண்ட் கார்டன் பார்த்து தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இதில் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பாம் வில்லே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாபிக்யூ பிட் இருக்குது. அதே போல் இந்த சைடில் பாபிக்யூ ஹவுஸ் இருக்குது. ஸோ நாம் இனிமேல் இந்த இடத்துலேருந்து இது ஒரு இடம், இதே இந்த இதுக்கு பின்னாடி டாக் ரன் இருக்குது. டாக் ரன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வரப்போகிறோம். ஸோ இந்த இடங்களுக்குள்ளால் இந்த ஓப்பன் ஏரியா இருக்குல்ல, இந்த ஓப்பன் ஃபீல்டு வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஃபீல்டு. இந்த ஓப்பன் ஃபீல்டு எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். இந்த இடத்துல யோகா பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறது. நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதில் பார்க்கலாம். மக்கள் வந்து யோகா பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல யோகா பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த ஓப்பன் ஃபீல்டு வந்து யோகா பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். வாஷ்ரூமை விட்டு வெளியே வரும்போது நமக்கு இதில் ஒரு நல்ல ஒரு அழகான ஷெல்ட்ரு. அதே போல் இந்த இடத்துல அந்த கேம்பஸ், அந்த திசை காட்டியோட உள்ள டெக்கரேஷன் ஒரு நல்ல இடம். அதே போல் எந்தெந்த திசைனையும் நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் கார்னரை தள்ளி நம்ம இந்த இடத்துல வரும்போது உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு அழகான ஷெல்டர். அதே போல் நம்ம இதில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதியாட்டு ஒரு 3-4 டேபிளோடு இருக்குது. இந்த தரையும் ஒரு நல்ல அழகான கல் பதிச்ச தரையாக இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு டாக் ரன் ஏரியா இருக்குது. நிறைய பார்க்கில் இப்போல்லாம் டாக் ரன்னுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. அந்த டாக் ரன்னுன்னு சொல்லும்போது நாய்களை மட்டும் உள்ளே விடாமல் நம்ம செல்ல பிராணிகளோடு உள்ளே போய் அந்த செல்ல பிராணிகளோட விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய செல்ல பிராணிகளை கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து இந்த இடத்துல அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுடைய செல்ல பிராணிகளையும் விட்டு விளையாடுறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல் செல்லப்பிராணிகள் மட்டும் விளையாடுறதுக்கு வசதி இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல உட்கார்றதுக்கும் வசதி இருக்குது. ஸோ இந்த கேட்டெல்லாம் டபுள் லாக் கேட்டு, ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த டாக் ரன் வந்து செம்பாங் பார்க்லேயே இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான வசதியாக இருக்குது. இந்த செம்பாங் பார்க்கை பொறுத்தளவில் நிறைய இடங்களில் ஷெல்டர் வசதியும் இருக்குது. இந்த செம்பாங் பார்க்கை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு நேச்சரான வாக்கிங் போயிட்டு வரணும், ஒரு நல்ல இடம். ஒரு ரன்னிங் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல இடம். குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு ஒரு நல்ல இடம். அதே போல் பாபிக்யூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். இப்படி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நல்ல இடமா இருக்கிறனால இந்த செம்பாங் பார்க் ஒரு நல்ல வசதியாக இருக்குது. பஸ் வசதியாக இருக்கிறனால இன்னும் நல்ல ஒரு அழகான கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நாம் இப்போ பார்க்குறது தான் குழந்தைகள் ப்ளே கிரவுண்டு, அதாவது ப்ளே எக்யூப்மெண்ட் டிசைனோடு பண்ணது. இந்த ப்ளே கிரவுண்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இந்த ப்ளே கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வுட்டனில் பண்ணியிருப்பாங்க. குழந்தைகள் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்ந்தால வசதியாக இருக்கும். நமக்கு இந்த இடங்களில் குழந்தைகளை கூட வந்து விளையாடுறதுக்கு நல்ல இடமா இருக்கும். அதே போல் இந்த இடத்துல கயிறெல்லாம் போட்டு கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த ஷெல்டரோடு சேர்ந்து நம்ம குழந்தைகள் விளையாட போய்க்கிறதுக்கு நமக்கு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கிளைம்பிங் வசதி இருக்குது, ஸ்லைடிங் வசதி இருக்குது. குழந்தைகள் மேலே போயிட்டு
அந்த ஸ்லைடிங்கில் போகும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பென்சிங்கும் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த சம்பவம் பார்க்கலாம். இந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் டிசைனே நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. கிளைம் பண்ணி அந்த பக்கத்தில் வந்து போயிட்டு வர்றதுக்கு, அதே போல் இந்த சைடில் ஸ்லைட் பண்ணுறதுக்கு, மேலேருந்து கிளைம் பண்ணி கீழே இறங்கி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தால ஒரு நல்ல வசதியாக இருக்குது இந்த ப்ளே கிரவுண்டு. இந்த ப்ளே கிரவுண்டில் வந்து 5லேருந்து 12 வயது குழந்தைகளுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளார விளையாடுறதுக்கு இந்த ஓப்பன் ஏரியாவில் நம்ம குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அடால்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ளே கிரவுண்டில். இந்த ப்ளே கிரவுண்டை ஒட்டி நம்ம வெளியே வந்தாலே இதில் ஒரு ஓப்பன் ஃபீல்டு, அதுதான் அந்த யோகா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடம் மட்டும் இருக்குது. நாம் இந்த பார்க்கக்கூடிய ப்ளே கிரவுண்டு வந்து பாட்டில் ஷேப் ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஷேப்பாக இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கவுந்து கிடக்கூடிய பாட்டிலோடு இருக்கிற மாதிரியும் நிற்கிற பாட்டில் மாதிரியும் அப்படி ஷேப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போதே ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் பாபிக்யூ பிட்டெல்லாம் இருக்குது. பாபிக்யூ பிட்டெல்லாம் வசதி இருக்கிறதுனால இந்த சம்பவம் பார்க்க இன்னும் ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த இடங்களில் பாபிக்யூ பிட்டில் நம்ம புக் பண்ணுறதுக்கு நேச்சர் பார்க் வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிட்டுக்கும் சேர்ந்தால தான் நமக்கு அந்த இடத்துல ஷெல்டரும் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். அப்படி இந்த சம்பவம் பார்க்க பொறுத்த அளவில் பாபிக்யூ பிட் வசதி, அதே போல் குழந்தைகள் விளையாடுறதுக்கு வசதி, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து வசதியாக இருக்கிற ஒரு நல்ல இடமா இருக்குது. 1910 பில்ட் பண்ண இந்த பியூலி ஹவுஸும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த சம்பவம் பார்க்கில். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடத்துல. அந்த அந்த ஹெரிட்டேஜ் ஹவுஸ் போலே நல்ல ஒரு அழகான லுக்காக வச்சுருக்காங்க. இது அந்த சவுண்டுக்கு மட்டும். இந்த சம்பவம் பார்க்கில் ஹெரிட்டேஜ் ட்ரீனி 100 வருஷத்துக்கு மேலுள்ள மரங்களெல்லாம் அந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல் உள்ளதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு அழகான இடங்களாக இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியோட சேர்ந்த மரங்களும் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பியூலி ஹவுஸை தாண்டி வரும்போதே இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய ஷெல்டரெல்லாம் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலி கெதரிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அப்படி நம்ம இந்த இடங்கள் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அதே போல் கரோக்கி வச்சு பாட்டு கேட்குறதுக்கு, இப்படிப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது இந்த சம்பவம் பார்க். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் ஃபேமிலி கெதரிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த இடங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இடங்களில் பாபிக்யூ பிட்டில் புக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடங்களோட வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ஃபேமிலியோட கெதரிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு பாபிக்யூ பிட்டோட சேர்ந்து நமக்கு அதில் உட்கார்றதுக்கு வசதியோட ஷெல்டர் வசதியோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பாபிக்யூ பிட் புக் பண்ணும்போது அந்த பாபிக்யூ பிட்டுடைய நம்பரையும் சேர்த்து புக் பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள் நமக்கு அது ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அழகான இடமா இருக்கும். அதுபோல் இந்த சம்பவம் பார்க்கும் பாபிக்யூ பிட்டோட வந்து ஃபேமிலி கெதரிங் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நாம் இந்த என்ட்ரன்ஸில் என்ட்ராகி ஆராய்டு கார்டனத்தோடு சேர்ந்து வரும்போது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இந்த ஃபிட்னஸ் கார்னரு, அதே போல் ஷெல்டரோடு உட்காந்துருக்கக்கூடிய இடங்கள், டாக் ரன்னு. இது வந்து இந்த இடம் வந்து தர்பர்ட்டி கார்டன். இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள இடம், குழந்தைகளுடைய பாட்டில் ஷேப் ப்ளே கிரவுண்டு. நாம் இந்த இடத்துல இப்போ பார்த்தது அந்த பாம் வில்லி, அதாவது இந்த பாபிக்யூ பிட்டோடு சேர்ந்து. இந்த இடத்துல பார்த்தது அந்த பியூலி ஹவுஸு. இந்த இடத்துல வாஷ்ரூம் வசதியோடு இருக்குது. இப்படி எல்லாம் வரும்போது இந்த இடத்துல நம்ம இப்போ இதில் ஷெல்டரோடு பார்த்தோம். நல்ல ஒரு அழகான இடமா இருந்தது. ஸோ இந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு கார் பார்க் 2 நம்ம இந்த என்ட்ரன்ஸில் இறங்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த இடங்கள்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல வந்தோன்னா நமக்கு இதில் பஸ் எடுக்க வசதி இருக்குது. ஸோ நம்ம பஸ்லேயே ரிட்டன் போகிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த சம்பவம் பார்க். நாம் இப்போ பார்க்குறது அந்த கார் பார்க் 1. நம்ம கார் பார்க் 2ல் என்ட்ரு ஆகி கார் பார்க் 1 வரக்கூடிய வழிக்கு வந்திருக்கோம்.
இந்த கார் பார்க் ஒன்று என்ட்ரன்ஸோடு நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும். இந்த ஷெல்டர்லாம் நமக்கு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த சம்பவாங் பார்க். நாம் இதில் பார்க்குறது தான் சம்பவாங் பார்க்கில் இருக்கக்கூடிய கார் பார்க் 1. இந்த கார் பார்க் 1லேருந்து நம்ம உள்ளே நடந்து போனாலே இந்த சம்பவாங் பார்க்குக்கு போயிடலாம். ஒரு நல்ல இடமா இருக்குது. கைஸ், நாம இன்றைக்கி பார்த்தது சம்பவாங் பார்க். ஃபேமிலியோட கெதரிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம நேச்சரில் நடந்து போயிட்டு வரதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஒரு பாபிக்யூ பிட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட கெதரிங் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது. கார் பார்க் வசதியோட இந்த சம்பவாங் பார்க் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சம்பவாங் பார்க்கை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.